பாபிலோன் ராஜ்யத்தை ஆண்ட ராஜா பெல்ஷாத்சார் ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தான். 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணினான். திராட்சரசம் மற்றும் இசையும் மகிழ்ச்சியும் உச்சத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் பெல்ஷாத்சார் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவனுடைய தகப்பன் நேபுகாத்நேச்சார் கொண்டு வந்த பரிசுத்த பாத்திரங்களை எடுத்து வரும்படி கட்டளையிட்டான். அந்த பாத்திரங்களில் தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் திராட்சரசம் குடித்தார்கள். பொன், வெள்ளி, செம்பு, இரும்பு, மரம், கல் ஆகியவற்றால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை புகழ்ந்தார்கள். ஜீவனுள்ள தேவனை அவமதித்தார்கள். அதே கணத்தில் எவரும் எதிர்பாராத ஒன்றை கண்டார்கள். ஒரு மனித கை தோன்றியது. அரண்மனை சுவரில் எழுதத் தொடங்கியது. அதை பார்த்த ராஜா பெல்ஷாத்சார் மிகவும் பயந்தான். அவன் முகம் வெளுத்தது. அவன் கால்கள் நடுங்கின. ஞானிகளையும் ஜோதிடர்களையும் அழைத்தான். ஆனாலும் யாராலும் அந்த எழுத்தை வாசிக்கவோ விளக்கவோ முடியவில்லை. அப்போது ராணி சொன்னாள், இந்த ராஜ்யத்தில் பரிசுத்த தேவனுடைய ஆவி உள்ளவன் இருக்கிறான். உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சர் எனும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறிச்சொல்கிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். அவன் பெயர் தானியேல். தானியேல் அழைக்கப்பட்டான். மறைபொருளை வெளிப்படுத்தவும் கடுமையான கனவுகளை தெரிவிக்கவும் கூடும் என்று கேள்விப்பட்டேன். நீ இதன் அர்த்தத்தை தெரிவித்தால் இரத்தாம்பரமும் கழுத்திலே போர்ச்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். அப்பொழுது தானியேல் ராஜாவுக்கு மறுமொழியாக, உம்முடைய வெகுமதிகள் வேறு ஒருவருக்கு கொடும், நான் இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ஆனாலும் ராஜாவே, உம்முடைய தகப்பன் நேபுகாத்நேச்சர் மனுஷரில் இருந்து தள்ளப்பட்டு மிருகங்களோடு சஞ்சரித்தார். அவர் உன்னதமான தேவனை அறிய மட்டும் அவருடைய ராஜ்யம் தள்ளப்பட்டு இருந்ததை அவருடைய குமாரராகிய நீர் அறிந்திருந்தும் உம்முடைய இருதயத்தை தாழ்த்தாமல் கல்லும் இரும்பும் மரமுமாகிய தெய்வங்களை புகழ்ந்தீர், உயர்த்தினீர். மேலும் பரிசுத்த ஆலயத்தின் பாத்திரங்களை அசூசிப்படுத்தினீர். இப்போதும் ராஜாவே, மனுஷ கைவிரல்கள் தோன்றி எழுதின வார்த்தையை மேனே மேனே தெக்கேல் உபர்சீன். இதன் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிற்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது. ராஜாவே, தேவன் உன் ராஜ்யத்தின் நாட்களை எண்ணி முடித்து விட்டார். நீ தராசில் எடுக்கப்பட்டு குறைவாக காணப்பட்டாய் என்பதே அந்த எழுத்தின் அர்த்தமாம். அன்று இரவிலே பெல்ஷாத்சார் கொல்லப்பட்டார். ராஜ்யம் பிளக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது. வேதாகமம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், கர்த்தர் அகந்தையை எதிர்க்கிறார், பணிவானவர்களுக்கு கிருபை தருகிறார்.